வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மோகன்ராஜ். இன்னைக்கு நாம செஸ்ல அட்டாக்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். பொதுவா ஆப்பனன்ட்டுடைய பீஸ் உங்களுடைய பீஸ் இருக்க ஸ்கொயரை டார்கெட் பண்ணதுன்னா, ஸோ உங்களோட பீஸ் வந்து நீங்க மூவ் செய்யலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம். பட் இதுவே உங்களுடைய கிங் ஒரு பீஸ் அட்டாக் செய்யுதுன்னா இது நாம செக்குன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ செக் வைக்கும் போது நீங்க கம்பல்சரியா வந்து 3 விஷயங்களை ஏதேனும் ஒண்ணு செய்தாகணும். ஒண்ணு, அந்த ஸ்கொயர்ல இருந்து மற்றொரு ஸ்கொயருக்கு உங்களுக்கு இங்க நகர்த்தலாம், இல்லைன்னா இன்னொரு பீஸை கொண்டு அந்த அட்டாக்கை மறைக்கலாம். கடைசியா வந்து அந்த அட்டாக் பண்ற பீஸை உங்களால வெட்ட முடிஞ்சுன்னா வெட்டிடலாம். இன்னைக்கு நம்ம செஸ்ல கேப்சரிங் ரூல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஜெனரல் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பீஸை கேப்சர் செய்யும் பட்சத்துல வெட்டப்படக்கூடிய அந்த பீஸ் எங்க இருந்ததோ அந்த இடத்துக்கு உங்களுடைய பீஸை நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் பண்ணணும். பிறகு அந்த வெட்டின பீஸை போர்டுக்கு வெளியில எடுத்து வச்சிடணும். இதுதான் ஜெனரல் ரூல். செகண்ட்லி பார்க்க போனோம்னா, பானுடைய ஸ்பெஷல் கேப்சர் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். பான் வந்து ஸ்ட்ரைட்டா மூவ் செய்யும் ஃபார்வர்ட்ல, அதே போல வந்து ஃபார்வர்ட்ல டயகனலி வந்து கேப்சர் பண்ண சொல்லிட்டு அப்ப சொல்லியிருக்கோம். ஸ்பெஷல் மூவ் நம்ம வந்து டேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம், அதை இப்ப பார்க்கலாம். தேர்ட்லி பாத்தீங்கன்னா, பானுடைய ஸ்பெஷல் கேப்சர், இது வந்து நம்ம என்பர்சான் சொல்லுவோம். இது வந்து ஒரு பிரெஞ்சு டேர்ம் தான். என்பர்சான் ஒண்ணு இல்லை, நம்ம சொல்லியிருக்கோம் பான் வந்து டயகனலா கேப்சர் பண்ணு சொல்லிட்டு. இப்போ உங்களோட பான் வந்து குக் ரேங்க்ல இருக்குன்னு வச்சுக்கோமே, ஆப்பனன்ட் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் மூவ்ல 2 ஸ்டெப் பண்ணலாம். ஞாபகம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதனால ஒரு 2 ஸ்டெப் பண்றாருன்னா உங்களுடைய பான் வந்து அவர் வெட்ட முடியாம போயிடுது. உங்க பானுக்கு பக்கத்து வந்து அவர் இணுங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? நீங்க வந்து குத்துறாங்க இருக்கீங்க, அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 2 ஸ்டெப் நவுத்திறாருன்னா உங்களுடைய அந்த வெற்ற டார்கெட்டிங் ஸ்கொயர்ல இருந்து கீழே அட்வான்ஸா வந்துட்டாரு. இப்போ நீங்க என்ன பண்ணா, உங்களுடைய அடுத்த வெரி நெக்ஸ்ட் மூவ்ல என்ன பண்ணணும்னா, இதை கேப்சர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ நீங்க வெட்டினா அந்த பான் அந்த ஃபைல் எங்க இருப்பீங்களோ ஸோ அங்க போயிட்டு நின்னுடணும். ஸோ வெட்டக்கூடிய இந்த பானை வந்து போர்டை விட்டு வெளில வச்சிடணும். இதுதான் நம்ம என்பர்சன் சொல்லுவோம். கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸி ஆகிடும். பட் இந்த மூவ் வந்து அவர் 2 ஸ்டெப் மூவ் பண்ண வெரி நெக்ஸ்ட் மூவ்ல தான் பண்ணணும். நீங்க பண்ண தவறிட்டீங்கன்னா இந்த மூவ் வந்து லேட்டரா பாசிபிள் ஆகாதுன்றத நினைவில் கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம செஸ்ல எந்தெந்த பீசஸால குதிக்க முடியாதுன்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். ஸோ குயின், பிஷப், ரூக் இந்த மாதிரி பீசஸால குதிக்க முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ குயின் வந்து எல்லா டைரக்ஷன்லயும் வந்து ஸோ ஃபுல்லா மூவ் பண்ணும். ஸோ வெர்டிகலோ இல்ல ஹரிசானலோ இல்ல டயகனலோ எல்லா டைரக்ஷன்லயும் மூவ் பண்ண நம்ம பார்த்திருப்போம். இதே வந்து இன்பிட்வீன்ல ஒரு பீஸ் இருக்குன்னா அதை குயினால கேப்சர் மட்டுமே செய்ய முடியும், தவிர்த்து அதை தாண்டி செல்ல முடியாது. ஓகேங்களா? அதே போல பானும் இதே போலதான். ஸோ பான் வந்து ஒரு 2 ஸ்டெப் நகராருன்னா, ஆப்பன் 2 ஸ்டெப் நகராருன்னா, ஸோ முன்னாடி இருக்க பீஸை வந்து தாண்டி பானால செல்ல முடியாது. ஸோ டயகனல் தான் கேப்சர் பண்ணலாம், பட் பானுக்கு முன்னாடி ஒரு பிளாக்கேஜ் இருந்தா அதை தாண்டி அவரால் செல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம செஸ்ல இருக்க நைட்டுடைய ஸ்பெஷல் ஜம்ப் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Yes guys, obviously knight is the only piece. அதனால அதனுடைய ஓன் பீஸோ இல்ல ஆப்போனன்ட் பீஸையும் வந்து தாண்டி செல்ற திறன் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம செஸ்ல வந்து மூவ்மெண்ட்ஸ் பத்தி படிக்கும் போதே வந்து நைட் மூவ்மெண்ட்ல சொல்லியிருப்போம். ஸோ நைட்ன்றது எல் ஷேப்ல மூவ் செய்யும். அதாவது 2 ஸ்கொயர் வந்து வெர்டிகல் ஹரிசாண்டல் இந்த மாதிரி மூவ் போயிருந்ததுன்னா ஆப்வியஸ்லி வந்து மற்றொரு மூவ்ன்றது பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். இதான் வந்து வைஸ் வெர்சாவும் இருக்கு. ஸோ அப்ப நம்ம பார்க்கணும் சொல்லியிருப்போம். ஸோ நைட்டோட ஸ்பெஷல் ஜம்பை பத்தி. அதனால வந்து நைட்டை பார்த்து மற்ற பீஸ்களுக்கும் வந்து ஒரு ஜெலசின்றது இருக்குது. இன்னைக்கு நம்ம செஸ்ல பிகினர் செய்யக்கூடிய ரொம்ப ஒரு காமனான மிஸ்டேக் தான் டிஸ்கஸ் செய்ய போகிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, செஸ்ல கேப்சரிங்ன்றது ஆப்ஷனல் தான், நாட் ஃபோர்ஸ்டு. ஓகேங்களா? அதாவது ஒரு நபர் உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான பீஸை வந்து ஆஃபர் பண்றாருன்னா அதை நீங்க யோசிக்கணும். ஒரு 5 செகண்ட்ஸ் யோசிச்ச பிறகு அதை நீங்க கேப்சர் பண்ணலாமா இல்லை வேணாமான்னு சொல்லி முடிவு எடுக்கணும். ஸோ ஒரு பீஸை கொடுக்குறாங்கன்ற உடனே வெட்டினீங்கன்னா அவர் உரிச்ச வலையில நீங்க வேற மாதிரி ஆகிடும். அவர் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து அட்வான்டேஜ் கெயின் பண்ணி அந்த கேமையும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ஒரு பீஸ் வந்து நீங்க கேப்சர் பண்ற மாதிரி இருந்ததுன்னா யோசிச்ச பிறகே வந்து கேப்சர் செய்யுங்க. கட்டாயமா அதை கேப்சர் செய்யணுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது என்ற நினைவில் கொள்ளுங்கள்.
மேலும் இதுக்கு எக்ஸப்ஷன் பாத்தீங்கன்னா இங்கே வந்து அட்டாக் பண்றாங்க, ஒரு செக் இருக்குன்னா வந்து அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் செய்துதான் ஆகும். இன்னைக்கு நம்ம செஸ்ல உங்களுடைய பீசஸை எப்படி ப்ரொடெக்ட் செய்யறதுதான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஐடியா என்னன்னா, நீங்க ஒரு பீஸை அட்டாக் பண்றீங்கன்னா அந்த அட்டாக்ல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாம், அது உங்களை பாதுகாக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு டிஃபெண்டரை வைக்கணும். ஸோ அந்த பீஸை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு பீஸ் வந்து சப்போர்ட் வைக்க போறீங்க. இல்லைன்னா வந்து அந்த அட்டாக் பண்ற அந்த ஸ்கொயர்ல இருந்து நகர்ந்து வேலத்துக்கு சொல்ல போறீங்க. இல்லைன்னா வந்து அட்டாக் பண்ற பீஸை உங்களால வெட்ட முடிஞ்சதுன்னா நீங்க அதை வெட்டிடுங்க. ஓகேங்களா? சோ அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா, ஒரு பீஸை வந்து நீங்க சப்போர்ட் கொடுக்குறீங்க, இது செகண்ட் சினாரியோ. சோ அந்த பீஸை ரெண்டு பீஸ் வந்து அட்டாக் பண்ணுது, ஒரு டிஃபெண்டர் தான் இருக்காங்க பட் ரெண்டு அட்டாக்கர் இருக்காங்கன்னா இதுதான் வந்து டூ ஃபோல்ட் அட்டாக்னு சொல்றோம். சோ அடுத்த மூணு நீங்க வந்து ஒரு அட்டாக்கர்ட்டே விளையாடுறீங்கன்னா அவங்க வந்து உங்க பீஸை ஈஸியா வெட்டிட்டு பாயிண்ட் அட்வான்டேஜ் கெயின் பண்ணி கேம் ஈஸியா வந்து அவங்களுக்கு சாதகமா மாத்திப்பாங்க. அதனால இந்த மாதிரி பட்சத்தை நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய டிஃபென்ஸை அதிகரிக்க வேண்டும். இன்னைக்கு நாம செஸ்ல உங்களுடைய பீஸை எப்படி ப்ரொடெக்ட் செய்யலாம், அதாவது மூவ் பண்றது மூலியமா ப்ரொடெக்ட் செய்யலாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவா ஆப்பனண்ட் வந்து உங்களுடைய பீஸ் இருக்க ஸ்கொயரை வந்து டார்கெட் பண்றாருன்னா ஸோ ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் வே என்னன்னா வந்து உங்களுடைய பீஸை ஒரு சேஃபான ஸ்கொயருக்கு நகர்த்தெடுத்து, இதே போலதான் வந்து உங்க கிங் அட்டாக் செய்தாலும் வந்து நீங்க சிம்பிளா என்ன ஒரு டிஃபென்ஸ் பண்ணலாம்னா உங்களுடைய கிங்க ஒரு சேஃபான ஸ்கொயருக்கு நகர்த்துறது மூலயமா அந்த அட்டாக்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். இன்னைக்கு நாம செஸ்ல உங்களுடைய பீஸ் எப்படி டிஃபெண்ட் பண்ணது, அதாவது உங்களுடைய பீஸ் வந்து நீங்க சப்போர்ட் பண்றது மூலயமா டிஃபெண்ட் செய்யறீங்க. தெளிவா சொல்லணும்னா உங்களுடைய பீஸை வந்து மற்றொரு பீஸ் வந்து அட்டாக் செய்யுதுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட பீஸை மூவ் செய்யலாம்னு சொல்லிட்டு போன வேலை பார்த்திருப்போம். ஸோ எனக்கு மூவ் செய்ய பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல இன்னொரு பீஸை கொண்டு இந்த அட்டாக் ஆகிற பீஸ் உங்களோட பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நீங்க சப்போர்ட் கொடுக்கலாம். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவரு உங்க பீஸை வந்து கேப்சர் செய்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய சப்போர்ட் பண்ற பீஸை வச்சு ரீகேப்சர் பண்ணலாம். இதை நம்ம வந்து ட்ரேட்னு சொல்றோம், இல்லை வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பீசஸ்ன்னு சொல்றோம். இன்னைக்கு நாம செஸ்ல டிஃபெண்டிங் பை டேக்கிங் த அட்டாக்கர் தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுடைய பீஸை ஒரு நபர் வந்து அட்டாக் செய்யறாருன்னா ஸோ அந்த பீஸ் வந்து ஒரு அன்டிஃபெண்டடா இருக்குன்னா நீங்க அதை கேப்சர் செய்யலாம், அல்லது ஒரு பீஸ்ல சப்போர்ட் செய்திருந்தாலுமே நீங்க அதை கேப்சர் செய்யலாம். இந்த மாதிரி கேப்சர் செய்யறது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த அட்டாக்ன்றது மறைஞ்சு போயிடுது. ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் திங். அதே போல உங்க கிங் வந்து இப்ப அட்டாக் செய்யறாருன்னா ஸோ நீங்க அந்த பீஸை கேப்சர் செய்யறது மூலயமா ஒரு எக்ஸ்சேஞ்ச் அவங்க நடக்குது. அதே போலவே முன்னாடி எக்ஸிஸ்ட் ஆன செக்ன்றது மறையும் செய்யுது. இன்னைக்கு நாம செஸ்ல டிஃபெண்டிங் பை பிளாக்கிங் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பீஸ் உங்களுடைய பீஸை அட்டாக் செய்யும் பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய மற்றொரு பீஸை கொண்டு அந்த அட்டாக்கை பிளாக் செய்ய முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா குயின் வந்து உங்களுக்கு இன்னைக்கு செக் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க கிங்க நகர்த்தணுமா இல்ல குயினை வெட்டணுமான்னு பாத்தீங்கன்னா சோ அது ஆப்ஷன் இருந்தா நீங்க செய்யலாம். இல்லைன்னா வந்து உங்க கிங்கால சேஃப் ஸ்கொயருக்கு மூவ் பண்ண முடியல அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய பீஸை வச்சு அதை நீங்க அந்த அட்டாக்கை மறைக்கலாம். இதுதான் வந்து நம்ம இன்டர் போசிங்னு சொல்றோம். அந்த குயினுக்கும் கிங்குக்கும் அந்த இன் பிட்வீன் ஸ்பேஸ்ல உங்களோட பிஷப்பை நீங்க வைக்கிறதா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி எக்ஸிஸ்ட் ஆன அந்த அட்டாக்ன்றது இப்ப டிஸ்அப்பியர் ஆகுது. நன்றி நண்பர்களே.